ஹே அமிகோஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே சில பேசிக்கான விஷயம் வந்து வாங்க வேண்டியது இருக்குங்க. அதில் முக்கியமானது வந்து ட்ரைபாட். ஒரு கையில் வந்து மொபைல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்து வீடியோ நம்ம கவர் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு மினி ட்ரைபாட் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து கொரில்லா ட்ரைபாட் மினி. இட்ஸ் லைக் அ ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட், எல்லா ஷேப்புக்கும் அடாப்ட் ஆகும்னு போட்டிருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $799. 800 ருபீஸ்க்கா நீ வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டானா சத்தியமாக இல்லைங்க. இது ஆக்சுவலி அமேசானில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் இருந்தது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் இல்லையான்ற ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு பெரிய பிளாகர் ஆகிட்டியான்னு கேட்பீங்க. பட் என் பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன். மீன் டைம் என்னோடய சேனலுக்கு வியூ போகும்ல. ஸோ நான் கேட்ஜெட்ஸை பற்றி ரிவ்யூ போட்டால் பார்க்குறவங்களுக்கும் லாபம், அண்டு வியூஸ் போனோன்னா என் சேனலுக்கும் லாபம். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க் போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூ வாங்கிட்டு இது ஒர்த் இல்லையான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூக்கு போகலாமா? அண்டு இது கூடயே வந்து ஒரு மேனுவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டடி மேனுவல். ஸோ தட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளாப்லாம் போட்டிருக்குது. பட் எப்படி நம்ம வந்து மேனுவலை வாங்கி எந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஸோ தள்ளி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து ரிவ்யூக்கு போயிடலாம். அண்ட் இது வந்து ஆக்சுவலி வந்து போர்ட்டபிள் ட்ரைபாடு. ஸோ நீங்கள் எங்கேனாலும் வந்து இதை கேரி பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து கொரில்லா ட்ரைபாடுன்னு சொன்னாங்க. அண்ட் லைக் எல்லா ஷேப்லேயும் இது மோல்ட் ஆகும், எப்படினாலும் மோல்ட் ஆகிக்கும். அந்த இன்பிட்வீன் நோட்ஸ் இருக்குல்ல, அந்த நோட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் நோட்ஸ். ஸோ நீங்கள் எந்த இதில் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது உடையவே இல்லைங்க. நான் இதை ஆக்சுவலி வச்சு நல்லா விளையாடினேன். ஒரு நோடும் போட்டு நல்லா அசைச்சு பார்த்தேன். பிரேக் ஆயிருந்தானா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நானும் அசைச்சு பார்த்தேன். பட் பிலீவ் மீ, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அது மோல்ட் ஆச்சு, எந்த ஷேப்புக்குமே இது அடாப்ட் ஆச்சு. எப்படினாலும் படுக்க வச்சாலும் படுத்துச்சு, இல்லை ஸ்டாண்ட் பண்ணி வச்சாலும் ஸ்டாண்ட் ஆச்சு. இல்லை எனக்கு 2 லெக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து ஒரு லெக் வந்து ஃபோல்டாக இருக்கணும் அப்படின்னாலும் அது மோட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் அது ஃப்ளெக்சிபிள் ஆச்சுங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் வர்த்தி ட்ரைபாட். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணான்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கல ஸ்க்ரூ மாட்டியிருக்கிறது வந்து ஆக்சுவலி ரிமூவ் ஆகுது. அது என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து இருந்தால் தான் நம்ம ஆக்சுவலி மொபைலை ஹோல்ட் பண்ண முடியும் ஸ்க்ரூவில். பட் இது வந்து டிஸ்பென்சிபிள் ட்ரே மாதிரி இருந்தது. லைக் அதை ப்ரெஸ் பண்ணானா ஓப்பன் ஆச்சு அண்ட் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மீன் டைம் நான் இதை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது இவனடா ஒரு பிளே டாய் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கான்ட்டு இவன் வேறு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருந்தான். அவன்கிட்ட கொடுத்தானா வந்து 2 ஹார்ஸில் வந்து இதை பிச்சு போட்டுருவான். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்தாகணும், அந்த நிலமையில இருக்கும். ஸோ அவன்கிட்ட தெரில. இது பார்த்தீங்களா ஆக்சுவலி எந்த அளவுக்கு வந்து அது படுத்துருச்சுன்ட்டு. நீங்கள் நீட்டி வச்சாலும் நின்றுச்சு அண்டு படுக்க வச்சாலும் படுத்துச்சு. அண்ட் இப்போ நான் வந்து மொபைல் ஹோல்டரை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மொபைல் ஹோல்டரில் வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லைக் நீங்கள் ஹரிசான்டலாகவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஹரிசான்டலாக ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. லைக் நான் வந்து 2 ஃபிங்கர்லேயே மூவ் பண்ணுற மாதிரி ஈஸி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருந்தது. சில மொபைல்லலாம் ரொம்ப பாடுபட்டு இழுக்க வேண்டியதாக இருக்கும், இது ஈஸியாக தான் இருந்தது. இப்போ நான் வந்து வெர்டிக்கல் நாபில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெர்டிக்கல் நாப்க்கு அது செட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 சைட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நாப் அவங்க கொடுத்துருக்காங்க ஹோல்டு. ஸோ நீங்கள் எப்போனாலும் உங்கள் மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் மொபைல் வெயிட்டுக்கு இது கேரி பண்ணுதான்னு பார்க்கலான்ட்டு நான் என்னோடய மொபைலை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். அண்டு பண்ணி பார்க்கும்போது ஓகேங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் விழலை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மொபைலுக்கு வந்து இது ஈஸியாக வந்து கேட்ச் ஆச்சு. அண்டு நான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதோட ரிமோட்டுங்க. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், 2 கையும் வந்து ஏதாவது ப்ராசஸில் இருக்கும். கேமரா வந்து ட்ரைபாடில் வச்சுட்டு இருந்தானா ஒரு தடவையும் போயிட்டு ஆனு ஆஃப்ன்ட்டு நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ரிமோட்டு மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதனாலவே இந்த ரிமோட்டுக்காக தான் மெயினாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்டு இதில் வந்து இன்பில்ட் பேட்ரி இருக்குது. அண்டு எவ்வளோ நாள் இது வரும்னு எனக்கு தெரியலை. அண்டு மீன்வைல் வந்து இது ஆன் ஆஃப் ப்ராசஸ் தான். ஆன் பண்ணிங்கன்னா வந்து அங்கே ப்ளூ லைட் ஒன்று எரியும். ஸோ தட் உங்களோட ரிமோட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த பேட்ரி லைஃப். அது மட்டும் எனக்கு தெரியலை, என்ன பேட்ரி போட்டிருக்காங்கன்னு தெரியலை. ஸோ அதுதான் கொஞ்சம் வரியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம ரிமோட்டை வந்து நம்ம மொபைல் கூட நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு லைக் நம்ம எல்லா ப்ளூடூத் டிவைஸும் இனிஷியலாக பேர் பண்ணுவோம்ல, சேம் ப்ராசஸ் மெத்தடு தாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பேர் நியூ டிவைஸ் கொடுத்தேன் அண்ட் அதோட நேம் வந்து விசிபிள் ஆச்சு. ஸோ தட் நான் பேர் பண்ணிக்கிட்டேன். அண்டு பயந்துகிட்டே இருந்தேங்க பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ளூடூத் ஏர்பாடு இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கரு இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா சிலதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து காலை வாரிடும், பேர் ஆகாது, ஸ்கேன் ஆகாது. பட் எப்படியோ வந்து இது ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ அதுவே எனக்கு பெரிய ரிலீஃப், அப்பா என்னோட ரிமோட் ஒர்க் ஆகிடுச்சுன்ட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வேறு 100%ன்னு வந்தது. ஐ டோன்ட் நோ இது எத்தனை நாளைக்கு வந்து 100% இருக்கும்னு எனக்கு தெரியலை. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குவரியாக இருந்தது. அண்ட் இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறேன் ரிமோட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. அண்டு இதில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆக்சுவலி வந்து கேமரா ஆப்ஷன் தான் போட்டிருக்கு. பட் லெட்ஸ் சி, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணேன் அண்டு கேப்சர் ஆகிடுச்சு. இட்ஸ் ஒர்க்கிங், எப்படியோ ஒர்க் ஆகிடுச்சிங்க. அண்டு கீழே உள்ள பட்டனையும் நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ப்ரெஸ் பண்ணேன். அண்டு இது வீடியோ மோடு வருதா அப்படின்றதுக்காக வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு ப்ரெஸ் பண்ணேன். எஸ், உங்களுக்கு தெரியுதா, வீடியோவும் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அப்பா பெரிய ரிலீஃபுங்க, ரிமோட் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம். வித் ரிமோட்டோட இந்த ட்ரைபாட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒர்த்து. இப்போ நான் வந்து மொபைல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து வீடியோ மோடில் வச்சுருக்கேன் அண்ட் ஐம் கோனா ப்ரெஸ் த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியுதா, வீடியோ ஆக்சுவலி வந்து ரெக்கார்ட் ஆகுது, அங்கே ரோல் ஆகுது தெரியுதா. ஸோ தட் அது வந்து ஒர்க் ஆகுதுங்க. அண்டு வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. நான் நினச்சேன் கேமரா மோடுக்கு ஒன்று, அப்புறம் வீடியோ மோடுக்கு ஒரு பட்டன் போல் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, ரெண்டுமே வந்து சேம் கேமரா ஷட்டர் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. பட் ஏன் 2 பட்டனாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் என்னோடய திருப்திக்கு வந்து இது ஒர்க்கிங், அவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஃபோட்டோ மோடில் வச்சு கேமரா ஒர்க் ஆகுதான்ட்டு பார்க்கலான்ட்டு ஃபோட்டோ மோடில் வச்சுட்டேன். அண்டு இப்போ நான் கிளிக் பண்ணும்போது அது ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், எஸ் இட்ஸ் ஃப்ளிக்கிங், அதனால் ஒர்க் ஆகுது. செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அதுவும் வந்து ஃப்ளிக்கர் ஆச்சு. அண்டு ரெண்டுமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சரி, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணான்னா அது ஆக்சுவலி வந்து செகண்ட்ஸ் போதா, இப்போ 7 ஸ்னாப்ஸ் வந்து அது கண்டினியூஸ் ஷூட் பண்ணியிருக்குது. அதாவது கண்டினியூஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும் தெரியுமா, நம்ம கேமராவில் வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த ரிமோட்டில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணோன்னே கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுக்குது. இப்போ நான் ஆக்சுவலி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தேன்னா 7 ஃபோட்டோஸ் வந்து அது கண்டினியூஸாக எடுத்திருக்கு. அண்ட் இனிஷியலாக நான் எடுத்த வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ரிலீஃப். என்னோடய ரிமோட் வந்து ஒர்க் ஆகுது. நான் வாங்கின காசு வந்து அது வேஸ்ட் ஆகலை. அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எந்த இதுலேயும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், மேலே கூட தொங்க போடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து சரி, என்னோடய விண்டோ கிடச்சிது, விண்டோ க்ரில்லில் வந்து நம்ம மோல்ட் பண்ணி தொங்க போட்டு பார்க்கலான்ட்டு நானும் அதை சுற்றி இது பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க வெப்பேஜில் போட்டிருந்த மாதிரி நல்ல க்ரிப்பாலாம் இல்லைங்க. இது ஆக்சுவலி மொபைல் வெயிட்டுக்கு வந்து பேலன்ஸ் நிற்காமல் கீழே விழுந்துகிட்டே இருந்தது. வெப்பேஜில் பார்த்தானா வந்து அப்படியே க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக எங்கேனாலும் அப்படி ரோல் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸிங், பேலன்ஸ் நிற்கவே இல்லை. மொபைல் வெயிட்டை விட ட்ரைபாடு வெயிட் வந்து ரொம்ப தின்னாக இருந்ததுனால இது பேலன்ஸ் ஆகலை. நான் அதுக்கப்புறம் நிற்க வைக்கணுன்றதுக்காக என்னோடய க்ரில்லுக்குள்ளே அதை மாட்டி அதை நிற்க வச்சுருந்தேன். மற்றபடி அது வெயிட் பேலன்ஸ் பண்ணலைங்க, ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்குது அது. நான் ஆக்சுவலி வந்து சும்மா கிரவுண்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போதே மொபைல் வெயிட் தாங்காதுன்னு நினச்சேன். பட் அது ஓகே. இந்த மாதிரி எதுலையாச்சும் ஒரு ஹேங் பண்ணணும் அப்படின்னா அது பிக் ஃபெயிலியர். அது மட்டும் ட்ராபேக்குன்னு நான் சொல்லுவேங்க. மற்றபடி வந்து இது வொர்த் பைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹேங் பண்ணுற இடத்த விட்டுட்டு நீங்கள் எங்கேனாலும் விளாக் பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை வேறு எங்கேயாச்சும் ஷூட்டுக்கு நீங்கள் தூக்கிட்டு போகணுன்னாலும் போர்ட்டபுளாக தூக்கிட்டு போய்க்கலாம். அண்டு எல்லா இது ஃப்ளெக்சிபிளும் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் எ ரிமோட் இஸ் ஒர்க்கிங். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் ஏரியாவில் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வீடியோ கவர் பண்ணாலும் நீங்கள் இங்கேருந்து ரிமோட் மூலமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் பிட் ஒரிட் அபவுட் த பேட்ரி. இது லைஃப் போச்சுன்னா நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் மொபைலில் வந்து 100% பேட்ரின்னு வருது, அது எத்தனை நாளைக்குன்னு தெரியலை. ஸோ அது மட்டும் தான் ட்ராபேக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ட்ராபேக் வந்து ஹேங் ஆகலை.
மற்றபடி இது வந்து ஒர்த் பையிங் தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி வேணும்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் வீடியோஸ்க்கு அண்ட் சம் அதர் வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Stay tuned. See you soon. Bye.